reward and punish some 22 million citizens based on their actions and reputation. It controls its 1.4 billion citizens. It's the social credit system. China's social credit system is going to be a reality soon, which just unveiled a system of monitoring and grading every citizen's behavior. Now, millions of Chinese people have been banned from traveling on planes and trains as the government expands its social credit program that ranks people's trustworthiness. Has rolled out a social credit system to spy on the behavior of its massive population. social credit system. China's going to social be a credit reality experiment. soon. The Take a look at Chinese this. government's new social credit system. The world's first People's daily digital dictatorship. தி சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லா இடத்துலையும் கேமராஸ் வச்சு மக்களோட பிஹேவியரை மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் கொடுத்து இவாலுவேட் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஒரு இண்டிவிஜுவல் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல், சோஷியல், மாரல் அண்ட் பாசிபிளி அவங்களோட பொலிட்டிக்கல் பிஹேவியரை மானிட்டர் பண்ணி ரேட் பண்ணுற சிஸ்டம் தான் சைனாவோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். A person who owns data owns everything. இந்த மாடர்ன் வேர்ல்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் டூலே டேட்டா தான். கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் மாதிரி கம்பெனிஸ் உங்கள் ஃபோன் டேட்டா வச்சு உங்களை டெய்லி ட்ராக் பண்ணுறாங்க. சோஃபார் அது வெறும் ஆட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. பட் ஒரு ஸ்டெப் மேலே போய் டே டு டே நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா, ஜஸ்ட் லைக் அ பிக் பாஸ் ஹவுஸ் 24/7 சர்வேலன்ஸில் வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ ஸ்லேவரி இல்லை கம்ப்ளீட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கா? அஃப்கோர்ஸ் இந்த சிஸ்டமோட சர்ஃபேஸில் பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் தட்ஸ் நாட் த ஹோல் திங். இந்த சிஸ்டமை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஷாக்கிங் ட்ரூத்ஸ் கிடச்சிச்சு. ஸோ கம் லெட்ஸ் see. சைனா ஒரு ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் அவங்களுக்கு தேவை சோஷியல் கண்ட்ரோல். ஸோ இந்த சோஷியல் கண்ட்ரோலை கொண்டு வர யூஸ் பண்ண சிஸ்டம் தான் இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி கொண்டு வந்தாங்க? ஸ்டெப் 1, செட் அப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எதா வேணா இருக்கலாம். ஃப்ரம் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சைனீஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டெப் 2, ட்ராக் தி ஆக்ஷன்ஸ். 700 மில்லியன் கேமராஸ் வச்சு மாஸ் சர்வேலன்ஸ் நடக்குது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சைனீஸ் சிட்டிசன்ஸோட டே டு டே லைஃப் ட்ராக் பண்ணப்படுது. இன்ஃபேக்ட் ஒரு இண்டிவிஜுவலோட ஐடென்டிட்டி ஜஸ்ட் ஒரு QR கோடில் தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தரோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆன்லைன் பிஹேவியரும் ட்ராக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணுறோம்லேருந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறோம்னு வரைக்கும் எல்லாமே எங்கள் டேட்டா தான். மக்களை எவாலுவேட் பண்ண யூஸ் பண்ணுற பிக் டேட்டா. ஸ்டெப் 3, ரிவார்ட் பாயிண்ட்ஸ். மக்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அவங்களோட ஆக்ஷன்ஸ் குட்டாக இருந்தால் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்க ஆக்ஷன்ஸ் பேடாக இருந்தால் அவங்க ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகும். இந்த ஸ்கோர்ஸ் வச்சு மக்களை குட்டா பேடான்னு பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால், அதாவது நீ வாங்கின கடனை கரெக்டான டைமில் திருப்பி கொடுக்கறதுலேருந்து ஹெல்பிங் த புவர், சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டை ப்ரேஸ் பண்ணுறது, டொனேட்டிங் பிளட், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலோட சோஷியல் கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இருக்கு. ஒரு நார்மல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது சைனா இஸ் சக்சீடிங் வித் தியர் பிளான். 24/7 நம்ம ஆக்ஷன்ஸை வாட்ச் பண்ணுற கவர்மெண்ட்னால ப்ராப்பர் லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுற குட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சொசைட்டியை உருவாக்க முடியும். ஸ்கேம்ஸ், ஃப்ராட், இந்த மாதிரி நிறைய விஷயத்த கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடும். பட் இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்க்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. வெல், சைனீஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் சைனீஸ் சிட்டிசன்ஸோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அண்ட் ஆனஸ்டியை மெஷர் பண்ணுற சிஸ்டம்னு சொன்னாலும், வாட் இஃப் இந்த சிஸ்டமை கொண்டு வரதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ்ஸ் எல்லாமே டு அச்சீவ் டோட்டல் கண்ட்ரோலாக இருந்தா? வெல், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாத சிட்டிசன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் பிளாக்லிஸ்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அன்ட்ரஸ்ட்வர்த்தின்னு பேர் வாங்குற இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் பப்ளிக்காக ஷேம் பண்ணப்படுறாங்க. சொல்லப்போனால் இந்த பிளாக்லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மாதிரியான சர்வீசஸ் புக் பண்ண முடியாது.
ப்ரைவேட் ஸ்கூல் அட்மிஷன், லோன், கவர்மெண்ட் ஜாப்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கும் இவங்க இன்எலிஜிபிள் ஆகுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நேரம் வீடியோ கேம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து இர்ரெஸ்பான்சிபிளாக காசு செலவு பண்ணுறது வரைக்கும் இங்கே பனிஷபிள் அஃபென்ஸ் தான். என்னதான் இந்த சிஸ்டமில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுக்கு சைனீஸ் சிட்டிசன்ஸ் கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் அவங்க ஃப்ரீடம். இதை பற்றி பார்க்கும்போது இந்த சிஸ்டம் ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் டூல்னு தான் நினச்சோம். பட் இது அதுக்கும் மேலே. சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்னு கேட்கும்போது எல்லாரும் சைனா அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிற சிஸ்டம்னு தான் நினைக்கிறோம். பட் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சைனாவோட டிக்டேட்டர்ஷிப் மாடல். இங்கே பவர் பீப்புள்கிட்ட இல்லை, பட் ஸ்டில் மக்கள் மேலே கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் பவர் இருக்கணும்னு தான் சைனீஸ் கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டியான சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்போஸ் பண்ணுறதுக்கு யாருமே அலௌட் இல்லை. கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்போஸ் பண்ணுற ஆக்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட்க்கு சைனாவில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் டென்குஷி, ஒரு சைனீஸ் ஜேர்னலிஸ்ட். ஜனவரி 2020 கொரோனா அவுட்பிரேக் பற்றி ரிப்போர்ட் பண்ண வூஹான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் சொன்னது, ஆஃப்டர் திஸ் February 7 சென்னோட ட்விட்டரில் அவர் காணாமல் போயிட்டாருன்னு அவரோட அம்மா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் அவுட் ஆஃப் நோவே சென் குட் ஹெல்த்தில் கவர்மெண்ட் சூப்பர்விஷனில் இருக்காருன்னு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் அது. திஸ் இஸ் லூ, இன்னொரு சைனீஸ் ஜேர்னலிஸ்ட். லூ சில சைனீஸ் அஃபீஷியல்ஸோட அலர்ஜ் கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்காக அவர் டிஃபமேஷன் கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இங்கே தான் சோஷியல் கிரெடிட் சிஸ்டமை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். லூவோட ஆக்ஷன்ஸ்னால சைனா அவர் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் அவருக்கு ட்ராவலிங் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. லூவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கூட சஸ்பெண்டட் ரைட் நவ். ஸோ பேசிக்லி அவர் ஒன்றும் யூஸ் பண்ண விடாமல் சைனாக்குள்ளேயே ஒரு பிரிசனராக அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுற எல்லாரையும் இப்படி தான் சைலன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த 2 ஜேர்னலிஸ்ட். எஸ், சைனா இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்னால சோஷியல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஒரு கவர்மெண்ட்டால் உன்னை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா கவர்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் மூலமாக கவர்மெண்ட் ஈஸியாக ஒரு இண்டிவிஜுவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹவ்? கவர்மெண்ட் குட்னு இம்போஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் குட்டோ பேட் பிடிச்சிருக்கோ இல்லையோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கும் ட்ராவலிங், ஃபுட், எஜுகேஷன் மாதிரியான பேசிக் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். இந்த சிஸ்டம் பீப்புளோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாரும் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்கோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம அப்பீல் பண்ண முடியாது. இமேஜின், சோஷியல் மீடியாவில் நீ போட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியலான ட்வீட்னால உன்னோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். இவென்ச்சுவலி என்ன நடக்கும்னு பார்த்தா எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணால் ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி அவங்க டே டு டே லைஃப் ரன் ஆகும். இதுக்கு பேர் தான் self-censorship. ஒன்ஸ் இங்கே எல்லாரும் செல்ஃப் சென்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா சைனா அவங்க கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு இம்மார்டல் ரூலிங் சிஸ்டமை கொண்டு வர முடியும். இதுதான் கவர்மெண்ட்டுக்கு தேவை. அட் எண்ட் ஃப்ரீ ஸ்பீச்னு ஒன்று இல்லாமையே போயிடும். ஒன்ஸ் பீப்புளோட பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சைனாவோட அடுத்த ஸ்டெப் கண்ட்ரோல் ஓவர் மணி. சைனா ஃபுல்லி டிஜிட்டல் கரன்சி கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பை திஸ் வே அவங்க சிட்டிசன்ஸோட மணியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இமேஜின், கவர்மெண்டால நம்மளோட பர்ச்சேசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்ண முடிஞ்சா கவர்மெண்ட் நம்மளை ஈஸியாக டாக்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டிஜிட்டல் கரன்சி ஒவ்வொருத்தரோட சோஷியல் கிரெடிட் ஸ்கோரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூட ஒரு கிளிக்கில் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே தான் வி திங்க் தே ஆர் கிராசிங் த லைன். இந்த மாடர்ன் வேர்ல்டில் டெக்னாலஜி வச்சு ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் கொண்டு வர முடியுதுன்னா, உங்கள் மணி ஃபுல்லாக டிஜிட்டலாக மாறிடுச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸை யோசிச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்கு, பட் அதை மட்டும்தான் வெளியில் சொல்லுவாங்க, நாட் த டவுன் சைட்ஸ்.
எல்லாமே ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா வேர் இஸ் யுவர் ஃப்ரீடம்? ஸோ இதெல்லாம் சைனால தானே நடக்குது. நமக்கு என்னன்னு இருந்தா I've got a bad news for you. India is working towards introducing what is known as digital currency. இதே சிஸ்டம்குள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் இருப்பீங்க. அதுக்கான ஒர்க் ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. பட் அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, subscribe and stay tuned.